ராம் நாராயண ராம். எத்தனை இந்து மதத்தின் தெய்வங்கள், பாதிரியார்கள், மதரசாக்கள் இருக்கின்றன. அவர்கள் என்ன கல்வி கற்பிக்கிறார்கள்? அவர்களின் எதிர்காலம் என்ன? ஒன்றுமில்லை. ஏனெனில் இது எல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட கல்வி. இதை படித்த பிறகு எந்த எதிர்காலமும் இல்லை. பல முஸ்லிம்கள் உள்ளனர். அவர்களின் குழந்தைகள் நல்ல கல்வி பெற்றனர். அதன் பிறகு அவர்கள் மருத்துவர்கள் ஆனார்கள். இன்றைய காலத்தில் மக்கள் மற்றவர்களை முட்டாளாக்குவது எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். முட்டாளாக்கி லாபம் தேடுங்கள். ஆனால் இப்படிப்பட்ட சிந்தனையுடன் இருப்பவர்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைய மனிதர்கள் கல்வியாளர்கள், புத்திசாலிகள். எனவே அவர்களை முட்டாளாக்க முடியாது. அல்லாஹும் பிதாவே, கடவுளும் பிதாவே, அனைவரும் ஒருவரே. எனவே அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். சந்நியாசிகளிடம் பணம் எங்கிருந்து வருகிறது? யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த பணம் ஏழைகளை சூறையாடி பெறப்படுகிறது. கடவுளிடம் பேசுவதற்கு யாருக்கும் நடுவர் தேவையில்லை. ஆனால் சந்நியாசிகள் நடுவர் ஆகிறார்கள். ஒருவரின் பெற்றோர்கள் இறந்துவிட்டால் சந்நியாசிகள் நடுவர் ஆகி அவர்களுக்காக பூஜை செய்கிறார்கள். ஆனால் இது அவசியமில்லை. அவன் தனது பெற்றோர்களுக்கே நேரடியாக பூஜை செய்யலாம். இந்த பூமியில் உள்ள அனைத்து மதத்திற்கும் உரிமை கொண்டவர்கள் அவர்கள் மதத்தை வருமான வழியாக மாற்றியுள்ளனர். கடவுள் மற்றும் பக்தனுக்கு இடையே நடுவர் தேவைதான் என்ன? இந்த மதத் தலைவர்கள் அனைவரையும் பிரிக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டால், அவனுக்கு இரத்தம் தேவைப்பட்டால், முதலில் அந்த இரத்தம் இந்துவின் இரத்தமா முஸ்லிமின் இரத்தமா என்று பார்க்கிறானா? இதேபோல மருத்துவமனைகளும் பணத்திற்கு மதத்தை பார்க்கின்றனவா? மனிதனால் உருவாக்கப்பட்ட மதம் யாரால் திணிக்கப்பட்டது? மதத் தலைவர்கள் திணித்தனர். 800 கோடி மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த மதத் தலைவர்களின் உண்மையை கண்டறிய வேண்டும். கடவுள் மற்றும் மனிதன் இடையே யாரும் இருக்கக்கூடாது. நமது புத்தி மற்றும் விவேகம் நமது உண்மையான பெற்றோர்கள். இந்த பூமியில் பாதிரியார், பண்டிதர், மாவுளவிகள் ஆகியோர் தேவையில்லை. நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும். நமது பிறப்புரிமைக்காக போராட வேண்டும். நீங்கள் இயற்கையின்படி நடந்தால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். இந்த பூமியில் அனைவரும் மனிதராக பிறந்துள்ளனர். ஆனால் மனிதர்களே பல்வேறு மதங்களை உருவாக்கி ஒவ்வொருவரையும் பிரித்து விட்டார்கள். அனைவரும் மதத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தங்கள் சொந்த நலனை மட்டுமே பார்ப்பார்கள். ஆனால் எங்கள் மகாகுரு பாலக் பிரம்மச்சாரி அவர்கள் கூறுகிறார்கள், மிகப்பெரிய மதம் ஆகாயம். அதிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியுள்ளது. மிகப்பெரிய மதநூல் ராம் நாராயண ராம் ஆகும். இந்த நூலின் ஒவ்வொரு பக்கமும் பிரபஞ்சத்தில் உள்ள நட்சத்திரங்கள், கோள்கள் போன்றவை. இந்த பூமியில் 800 கோடி மக்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் ராம் நாராயண ராம் என்ற இந்த மத நூலில் உள்ள 5 மூலப்பொருட்களில் பஞ்சபூதங்களில் உருவாகியுள்ளனர். இந்த பூமியில் மனிதர்கள், விலங்குகள், மரங்கள், தாவரங்கள் இவை அனைத்தும் சம உரிமை உடையவை. இந்த வேகமான வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்ய விரும்பினால் உங்கள் மனதை, உங்கள் விவேகத்தை கேளுங்கள். இது சரியானதா என்று. உங்கள் மனம், புத்தி, உணர்வு மற்றும் அறிவு உங்களுக்கே சரியான வழியை காட்டும். நம் உள்ளுணர்வு, சிந்தனை, ஆன்மீக விழிப்பு நமக்கே ஞானம் அளிக்கின்றன. அவை அனைத்தும் நம்முள் ஒரு அடிமையாக உள்ளன. எனவே அவற்றின் ஆலோசனையை கவனமாக கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். நம் விவேகம் நமக்கு வழிகாட்டுகிறது. நாம் செய்யப்போகும் செயல் நல்லதா, கெட்டதா, செய்யலாமா, வேண்டாமா? எனவே உங்கள் உள்ளுணர்வை அறிந்து அதை செயல்படுத்துங்கள். அதன்படி நடந்தால் நாம் வாழ்க்கையில் தவறான செயல்களை செய்யாமல் இருக்கலாம்.